ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லேர்ன் ஃபிசியோ வித் சலோமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூவில் போன் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நம்ம கார்டிலேஜ், அப்புறம் அதுக்கு முன்னாடி நம்ம டெண்டான், லிகமெண்ட்ஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத படித்தோம். இப்போ போன் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்ட்ரக்சர். இந்த போன் ஃபுல்லாகவே நமக்கு கனெக்டிவ் டிஷ்யூ தான் இருக்குது. இந்த போனில் என்ன கனெக்டிவ் டிஷ்யூ இருக்குது அப்படின்னா, ஹார்டஸ்ட் ஆஃப் ஆல் கனெக்டிவ் டிஷ்யூ. எல்லா கனெக்டிவ் டிஷ்யூ ரொம்ப ஹார்டான ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னா அது இந்த போன் தான். அண்ட் அதுக்கப்புறம் இதில் எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸில் நம்ம என்ன டைப் ஆஃப் கொலாஜன் இருக்குது அப்படின்னா, மெயின்லி நமக்கு டைப் 1 கொலாஜன் தான் இருக்குது. டைப் 1 கொலாஜன் என்ன பண்ணும்? டைப் 1 கொலாஜன் டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸை வித்ஸ்டாண்ட் பண்ணும். டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸை வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய எபிலிட்டி போனுக்கு இருக்கு. ஓகேவா? ஸோ டைப் 1 கொலாஜன் இங்கே அதிகமாக இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம இன்ஆர்கானிக் மெட்டீரியல் அண்ட் ஆர்கானிக் மெட்டீரியல் இருக்கு. இந்த இன்ஆர்கானிக் மெட்டீரியலில் நமக்கு இந்த போனில் என்ன மெட்டீரியல் இருக்கு அப்படின்னா, ஹைட்ராக்சி அப்படைட். ஓகேவா? இந்த ஹைட்ராக்சி அப்படைட் அப்படிங்கிறது நமக்கு இந்த போனில் இருக்கிற ஒரு இன்ஆர்கானிக் மெட்டீரியல். அண்ட் ஆர்கானிக் மெட்டீரியல் நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஆர்கானிக் மெட்டீரியல் நமக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்குது. அண்ட் அதுக்கப்புறம் டென்சைல் ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது. ஓகேவா? இன்ஆர்கானிக் மெட்டீரியல், அதாவது இந்த ஹைட்ராக்சி அப்படைட் என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தை மட்டும் தான் கொடுக்கும். ஸோ தட் போன் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் மெட்டீரியல் இருக்குது. ஆர்கானிக் மெட்டீரியல் என்ன அப்படிங்கிறது கொடுக்கலாம். ஆனால் ஆர்கானிக் மெட்டீரியலில் நமக்கு மோஸ்ட்லி கால்சியம் அதெல்லாம் வரும். ஓகேவா? இந்த ஆர்கானிக் மெட்டீரியல் ஃப்ளெக்சிபிலிட்டி ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது. அண்ட் அதுக்கப்புறம் டென்சைல் ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது. இதே இன்ஆர்கானிக் மெட்டீரியல் நமக்கு ஹைட்ராக்சி அப்படைட் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு. இந்த சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, நமக்கு மோஸ்ட்லி கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ஸை வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? ஓவராக கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் நமக்கு போனில் ஆக்ட் ஆகும்போது இந்த இன்ஆர்கானிக் மெட்டீரியல் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் அதுக்கப்புறம் இதில் என்ன செல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த போனில் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன செல்ஸ்லாம் இருக்கு. என்னென்ன செல்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு ஃபைப்ரோபிளாஸ்ட் இருக்கு. ஃபைப்ரோபிளாஸ்ட் இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வில் பி ஹேவிங் இன் ஆஸ்டியோபிளாஸ்ட் இருக்குது. ஃபைப்ரோபிளாஸ்ட் இருக்குது, ஆஸ்டியோபிளாஸ்ட் இருக்குது, ஆஸ்டியோசைட்ஸ் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் ஆஸ்டியோகிளாஸ்ட் இருக்குது. அதாவது போனை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 செல் இந்த இம்பார்ட்டண்டான செல்: ஆஸ்டியோபிளாஸ்ட், ஆஸ்டியோசைட் அண்ட் ஆஸ்டியோகிளாஸ்ட். அண்ட் அது போக நமக்கு ஃபைப்ரோபிளாஸ்ட் இருக்குது. அண்ட் இதை தவிர நமக்கு ப்ரோஜெனிட்டா செல்ஸுமே கொஞ்சம் இருக்குது. ப்ரோஜெனிட்டா செல்ஸ் அப்படின்னா இதெல்லாம் பர்கஸாக ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த செல் தான் இருக்கும். இந்த செல் தான் நிறைய செல் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ தட் இந்த செல் எப்பயுமே ப்ரொடியூஸ் பண்ணுற செல். ஸோ தட் ப்ரோஜெனிட்டா செல்லுமே நிறையா இருக்குது. இப்போது இந்த ஆஸ்டியோபிளாஸ்ட் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த ஆஸ்டியோபிளாஸ்ட், ஆஸ்டியோசைட்ஸ் என்ன பண்ணுது அப்படிங்கிறது. இந்த ஆஸ்டியோபிளாஸ்ட் என்ன அப்படின்னா போன் ஃபார்மிங் செல்ஸ். அதாவது ஒரு போன் ஒரு போன் செல்ஸ் இந்த போன் செல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா போனே ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? ஸோ தட் ஆக்டிவாக இந்த ஆஸ்டியோபிளாஸ்ட் அப்படிங்கிறது போன் ஃபார்மிங் செல்ஸ். இது கால்சியமாக ஃபுல்லாகவே மினரலைஸ் பண்ணுறதுக்காகவும், கால்சியம் நிறைய போனில் செட்டில் ஆகிறதுக்காகவும் இந்த ஆஸ்டியோபிளாஸ்ட் ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆஸ்டியோகிளாஸ்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா போன் ரிசாப்ஷன் பண்ணும். போன் ரிசாப்ஷன் அப்படிங்கிறது இந்த போனில் உள்ள கால்சியம் எடுத்து வெளியில் பிளட்டுக்கு இது டிரான்ஸ்பர் பண்ணிட்டே இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி நமக்கு போன் ஃபார்ம் ஆகுறது, போன் இதாகிறது, அதாவது ஆஸ்டியோகிளாஸ்டையும் நமக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவலாக இருக்கிற இந்த ப்ராசஸ் பேர் என்ன அப்படின்னா போன் ரீமாடலிங். போன் ரீமாடலிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு போன் ஃபார்ம் பண்ணுறதும் போன் இங்கேருந்து கால்சியம் எவ்வளோ வெளியில் போகிறது ரெண்டுமே ஈக்குவலாக நடக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்கு நமக்கு 2 இம்பார்ட்டன்ட் செல்ஸ் ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஆஸ்டியோசைட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு போனில் உள்ள ஈக்குவலிபிரியம் மெயின்டைன் பண்ணுறது தான் இந்த ஆஸ்டியோசைட்ஸ். ஓகேவா? போன் உள்ள கண்டென்ஸ்லாம் ஒழுங்காக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிறது அந்த ஆஸ்டியோசைட். அண்ட் அதுக்கப்புறம் இந்த போனை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு போன் நம்ம கிராஸ் செக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த போனில் நமக்கு அவுட்டரில் இருக்கிறது ஒரு டைப் ஆஃப் போன் அண்ட் இன்னரில் இருக்கிறது ஒரு டைப் ஆஃப் போன். இந்த அவுட்டரில் உள்ள போன் பேர் என்ன அப்படின்னா காம்பேக்ட் ஆர் கார்டிகல் போன். ஓகேவா? அண்ட் இன்னர் லேயரில் இங்கே இருக்கிற போன் என்ன அப்படின்னா கேன்சலஸ் போன். ஓகேவா? கேன்சலஸ் ஆர் ஸ்பாஞ்சி போன். ஓகே. இந்த அவுட்டர் லேயர் சம்வாட் ஸ்ட்ராங்காக ஹார்டாகவும் இருக்கும். இதே இன்னர் லேயர் ரொம்ப வீக்காக இருக்கும். அண்ட் இதில் போர்சிட்டி அதிகமாக இருக்கும். ஆனால் அவுட்டர் லேயரை கம்பேர் பண்ணும்போது இன்னர் லேயரான அந்த கேன்சலஸ் ஸ்பாஞ்சி போன்ஸ் அதிகமான நமக்கு கம்ப்ரெசிவ் லோட் வித்ஸ்டாண்ட் பண்ணும். ஓகேவா? அண்ட் இதில் நமக்கு இந்த இன்னர் லேயரில் நமக்கு ட்ரபைக்குலே அப்படிங்கிற ஸ்ட்ரக்சருமே லொக்கேட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ தட் எல்லா போன்லையும் நமக்கு அவுட்டர் லேயர் அண்ட் இன்னர் லேயர் இருக்கு. அவுட்டர் லேயர் நமக்கு காம்பேக்டாக
கார்டிகல் போன் அப்படின்னு பார்த்தோம். அது வந்து ஒரு கால்சிஃபைட் டிஷ்யூ மாதிரி அதில் வந்து மோஸ்ட்லி நமக்கு ஸ்ட்ராங்காக உள்ள ஸ்ட்ரக்சர் வந்துட்டு இருக்கும். இது இன்னர் போனில் வந்துட்டு நமக்கு கால்சிஃபைட் டிஷ்யூ மாதிரி ஒரு தின் பிளேட்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இது பேர் வந்து ட்ரபாக்குலர். ஓகேவா, இந்த இன்னர் லேயர் தான் ஸ்பாஞ்சி ஆர் ட்ரபாக்குலர் லேயர், இல்லைனா வந்து கேன்சலஸ் லேயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா அந்த போன் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு இந்த லேயருமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தட் எக்ஸசிவான லோடை வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய எபிலிட்டி வந்து போனுக்கு வந்து வரும். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு போனோட கவரிங். இப்போ போன் இருக்குது அப்படின்னா, இப்போ இங்கே ஒரு போன் இருக்குது அப்படின்னா அந்த போனோட கவரிங், ஃபுல் கவரிங் வந்து யார் இருப்பாங்க அப்படின்னா பெரிய ஆஸ்டியம். ஓகேவா, இந்த பெரிய ஆஸ்டியம் அப்படிங்கிறது போனோட கவரிங். இது வந்து ஒரு ஃபைபரஸ் லேயர். இது வந்து என்டையர் சர்ஃபேஸ் எல்லா சர்ஃபேஸும் கவர் பண்ணியிருக்கும் எக்ஸப்ட் ஆர்டிகுலர் கார்ட்லேஜ். ஏன்னா எண்ட் ஆஃப் த போனில் நமக்கு ஆர்டிகுலர் கார்ட்லேஜ் இருக்குங்கிறத போன வீடியோ நம்ம போய் படித்தோம். அண்ட் அந்த ஆர்டிகுலர் கார்ட்லேஜ் வந்து கவர் பண்ணியிருக்கும். இந்த இடத்த தவிர மிச்சம் எல்லா இடத்தையும் போனை கவர் பண்ணியிருக்க ஒரு லேயர் வந்து இந்த பெரிய ஆஸ்டியம். ஓகேவா, இந்த பெரிய ஆஸ்டியமில் நமக்கு ஆஸ்டியோபிளாஸ்ட், ஆஸ்டியோசைட்ஸ் இந்த மாதிரி செல்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. அண்ட் இதில் கேபிலரிஸ்மே வந்துட்டுருக்கு. ஓகேவா, அண்ட் அதுக்கப்புறம் நிறைய செல்ஸ் வந்துட்டு இந்த பெரிய ஆஸ்டியமில் வந்துட்டுருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த பெரிய ஆஸ்டியம் வந்துட்டு ஏதாவது ஒரு சர்ஜரிலையோ ஏதாவது ஒரு ட்ராமாலேயோ இது எதுவும் டேமேஜ் ஆகிட்டு அப்படின்னா நமக்கு வந்து போனோட ஹீலிங் கெப்பாசிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா போனில் உள்ள நிறைய வாஸ்குலாரிட்டி, வெசில்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்குது, நிறைய செல்ஸ் எல்லாமே இதில் தான் வந்துட்டுருக்கு. ஸோ இது நமக்கு வந்து பெரிய ஆஸ்டியம் டேமேஜ் ஆகும்போது போனோட ஹீலிங் கெப்பாசிட்டியுமே நமக்கு வந்து டிக்ரீஸ் வந்து ஆகும். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். அண்ட் அதுக்கப்புறம் நமக்கு போனை மைக்ரோஸ்கோபிக் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 2 டிஸ்டிங் ஸ்ட்ரக்சர் வந்துட்டுருக்கு. ஒன்று வந்து என்ன அப்படின்னா ஓவன் போன், இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா லேமெல்லார் போன். ஓகேவா, ஓவன் அண்ட் லேமெல்லார் போன். இந்த ஓவன் போன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு பிரைமரி போன் அப்படிங்கிறது நமக்கு சின்ன வயசில் இருக்கக்கூடிய போன் தான் வந்துட்டு இந்த ஓவன் போன். ஓகேவா, இந்த ஓவன் போன் வந்துட்டு யங் போன் அப்படின்னு சொல்லுவோம். யங் பர்சனுக்கு, யங் பேபி அந்த மாதிரி யங் பர்சனுக்கு இருக்கிறது தான் வந்துட்டு இந்த ஓவன் போன். இந்த ஓவன் போன் அப்படிங்கிறது நமக்கு எந்த ஒரு அண்டர்லைங் ஃப்ரேம் ஒர்க்குமே வந்துருக்கு, அதாவது இஷ்டத்துக்கு லொக்கேட் வந்து ஆயிருக்கும். ஓகேவா, அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா நியூபார்ன், இது வந்து யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னா நியூபார்ன், புதுசாக பிறந்த குழந்தைக்கு. அண்ட் அதுக்கப்புறம் ஃப்ராக்சர் ஆன கேலஸ் அப்படின்னா ஒரு இடத்துல நமக்கு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, ஃப்ராக்சர் ஆனதுக்கப்புறம் அந்த போன் திருப்பி க்ரோ ஆகுது அப்படின்னா அங்கே கேலஸ் ஃபார்மேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப் வந்து நடக்கும். இந்த கேலஸ் ஃபார்மேஷனில் நமக்கு லொக்கேட் ஆகிருக்கிறதா வந்துட்டு இந்த ஓவன் போன். ஓகேவா, டேமேஜ் ஆன போனில் நமக்கு திருப்பி ஒரு நியூ போன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அது வந்து ஓவன் போன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா லேமெல்லார் போன். இந்த லேமெல்லார் போன் அப்படிங்கிறது நல்ல மெச்சூரான போன். இந்த போன் வந்து ஒரு ஓல்டர் போன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து யங் போன், இது வந்து ஓல்டர் போன் அப்படின்னா நல்ல மெச்சூரான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு போன் தான் வந்து லேமெல்லார் போன். ஓகேவா, இந்த லேமெல்லார் போன் வந்துட்டு நமக்கு வந்து நிறைய ஃப்ரேம் ஒர்க் வந்துட்டு இருக்கும். ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னா இப்போது ஓவனில் நம்ம என்ன பார்த்தோம், ஒரு ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சரே இருக்காது. இதில் ஃப்ரேம் ஒர்க் வந்து என்ன அப்படின்னா ஒரு பேரலல் லேயர்ஸாக இந்த போன் வந்துட்டு லொக்கேட் வந்து ஆயிருக்கும். இப்போ அந்த பேரலல் லேயர்ஸாக இந்த போன் வந்து லொக்கேட் வந்து ஆயிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து மோஸ்ட்லி இது வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னா அடல்ட் ஸ்கெல்டனில் வந்துட்டு இந்த போன் வந்து ப்ரெசென்ட் தான் இருக்கும். ஸோ தட் இது வந்து ரெண்டுமே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அண்ட் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஓகேவா, அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா நமக்கு 2 டேர்ம் இருக்குது. ஒன்று வந்து என்ன அப்படின்னா ஆஸ்டியோபோரோசிஸ் அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ். போர்னா என்ன அர்த்தம், நமக்கு ஓட்டன்னு அர்த்தம். ஓகே, ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிறது போனோட டென்சிட்டி வந்து கம்மியாகும். இதுதான் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ். ஓகே, போனோட டென்சிட்டி வந்து கம்மியாகுது அப்படின்னா இந்த கண்டிஷன் வந்து நம்ம ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது போன் வந்துட்டு இருக்கு. ஓகேவா, நமக்கு போன் வந்துட்டு இருக்கு. இந்த போனில் நிறையா இந்த மாதிரி போர்ஸாக வந்து ஃபார்ம் ஆயிரும். ஸோ தட் போனோட டென்சிட்டி வந்து நமக்கு கம்மியாகும். ஸோ இந்த போனோட டென்சிட்டி வந்து கம்மியாகிற இந்த கண்டிஷன் பேர் வந்து என்ன அப்படின்னா ஆஸ்டியோபோரோசிஸ். இப்போ இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் வந்து யாருக்கு காமனாக வரும் அண்ட் எப்பப்பெல்லாம் வரும்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உமனுக்கு வந்து போஸ்ட் மெனபாசலுக்கு அப்புறம் வந்து இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் வந்து காமனாக வரும். ஏன்னா போனோட டென்சிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். இந்த ஈஸ்ட்ரோஜனுக்கு வந்து நமக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னா ஆஸ்டியோபிளாஸ்டிக் ஆக்டிவிட்டி வந்துட்டு இருக்கு. ஆஸ்டியோபிளாஸ்டிக் அப்படின்னா போனை ஃபார்ம் பண்ணக்கூடிய எபிலிட்டி வந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து போஸ்ட் மெனபாசல் அப்படின்னா மெனபாஸ்க்கு அப்புறம் வந்துட்டு அந்த ஃபீமேலுக்கு வந்து கம்மியாகும். ஸோ அது ஈஸ்ட்ரோஜன் கம்மியாகனால நமக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் வந்து ஃபீமேலுக்கு வந்து காமனாக வரும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா இன்னொரு கண்டிஷன் வந்து ஆஸ்டியோபீனியா அப்படிங்கிறது போன் மினரலைசேஷன் வந்து கம்மியாகிறது. மினரலைசேஷன் அப்படின்னா அங்கே உள்ள கால்சியம் வந்து கம்மியாகுது. ஓகேவா, போன் மினரலைசேஷன் வந்து கம்மியாகிறதா வந்துட்டு நமக்கு என்ன அப்படின்னா
ஆஸ்டியோபீனியா அப்படி சொல்லுவோம். ஸோ தட் மினரலைசேஷன் வந்து கம்மியாகும். இது வந்து எப்பப்போலாம் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னா மோஸ்ட்லி இம்மொபிலைஸ் பண்ணி இருக்கிறப்போ. இம்மொபிலைஸ் அப்படின்னா பேஷண்ட் வந்து படுத்தே இருக்காங்க. ஒரு 3 மந்த்ஸ் 3 வீக்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு படுத்தே இருக்காங்க. அவங்க பொசிஷனை சேஞ்ச் பண்ணாமல் எந்திக்கவும் இல்லாமல் அப்படியே படுத்தே இருக்காங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து போனோட இம்யூனலைசேஷன் வந்து கம்மியாகும். ஸோ தட் இந்த மாதிரி கம்மியாகிறது வந்துட்டு என்ன அப்படின்னா ஆஸ்டியோபீனியா அப்படின்னு ரெஃபர் பண்ணுவோம். ஸோ தட் இந்த வீடியோவில் நம்ம போன் பற்றி டீட்டெயிலாக வந்து பார்த்தாச்சு. அண்ட் அடுத்த வீடியோவில் வந்துட்டு நமக்கு பிஹேவியர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கண்டக்ட் டிஷ்யூல ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் கர்வ், லோ டிஃபார்மேஷன் கர்வ், வெலாசிட்டி டிபெண்ட் அது எல்லாமே வந்து பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ், ஃபிசியோதெரப்பி ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் நம்ம சேனலில் அடுத்தடுத்து வந்துட்டே வந்துட்டுருக்கோம். அண்ட் நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுமே வந்துட்டு இருக்கு, லேர்ன் ஃபிசியோ வித் சலோமி. அதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.